6வது வார்த்தையாக எடுத்து வாசிக்கலாம். 19வது அதிகாரம். முடிந்தது என்று சொல்லி முடிந்தது அப்படின்னா என்ன? ஏசப்பா சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது. ஆனா ஏசப்பா சொன்னாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. எப்படி சொல்லியிருப்பாரு அந்த ஒரு வார்த்தை? அவர் எதுக்காக பிறந்தாரு? நம்ம எல்லாம் வாழ்றதுக்காக பிறந்திருக்கிறோம். ஆமாவா? காலப்படுங்க. யாருக்காக பிறந்திருக்கிறோம்? எதுக்காக பிறந்தோம்? வாழதான் பிறந்திருக்கோம். நல்லா ஆசை இருக்கு. ஆனா ஏசப்பாவோட ஆசை என்ன தெரியுங்களா? அவர் எதுக்காக பிறந்தாரு? மரிப்பதற்காக அவர் பிறந்தாரு. 30 வருஷம் அவர் இருந்தாரு. 3 வருஷம் தான் அவர் ஊழியம் செஞ்சாரு. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு? இந்த 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசுலயே இன்னும் எதையுமே சாதிக்கல. இன்னும் எதையுமே நான் முடிக்கல. முடிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. முடிக்கிறதுக்கு இன்னும் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணல, இன்னும் சபையை கட்டல, இன்னும் ஆத்மாக்கள் நிறைய வரணும், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய செய்ய வேண்டிய ஆண்டுக்காக இன்னும் ஓடணும். 40 வயசு ஆகி போச்சு, இன்னுமே எதுவுமே பண்ணல. ஆனா ஏசப்பா 30 வருஷம் இருந்தாரு. 3 வருஷம் 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. ஆனா அந்த 3 வருஷம் ஊழியத்துல ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை, முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. 30 வருஷத்துல சொல்லல, 3 வருஷம் ஊழியத்துல சொல்றாரு, நான் எல்லா வருஷம் நான் முடித்தேன்னு யாராலும் சொல்ல முடியும்? 40 வயசு என்னாலே சொல்ல முடியல. 45 வயசு அவராலே முடியல. உங்களால சொல்ல முடியுமா? என்னோட வயசுக்கு மூத்தவங்க இருக்கீங்க, உங்களால சொல்ல முடியுமா? அம்மா நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு நான் கண்ணை நிம்மதியா மூட்டினா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். சொல்ல முடியுமா யாரால? அநேக பாரங்கள், அநேக வேதனைகள், அநேக காரியங்கள் இருக்கு. ஐயோ நான் இதை செய்யணும், அதை பண்ண, நிறைய காரியங்கள் நம்ம ஓடிட்டே இருக்குது. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நான் எல்லாம் ஒன்று செய்து முடித்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அவர் எவைகளை முடித்தாருன்னு சொன்னீங்கன்னா, பிரிவினையில் இருந்தவர்கள் என்ன பண்ணாரு? அவர் முடித்து வைத்தா. பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தா. மீட்பின் திட்டம், அவர் எந்த நோக்கத்துக்காக பிறந்தாரோ அந்த நோக்கத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. மத்தேயு 18:14 வாசிங்க. நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்தாரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகலெல்லாம் என்ன பண்ணாரு? ஊழியம் செய்தாரு. இரவெல்லாம் செபித்தாரு. அவர் ஒரு நிமிஷம் கூட அவர் கண்ணை மூடல. அவர் தூங்கல. அவர் சாப்பிட்டாரா, தூங்கினாரா, அவர் இளைப்பாறினாரா? அவர் தலை சாய்க்கு இடம் இல்லைன்னு வசனம் இருக்குது. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்படி அயராது ஓடி 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 உழைத்தார். எதுக்காக உழைத்தார்? இந்த 3 வருஷம் உழைத்தாரு. இந்த 3 வருஷம் உழைப்புலதான் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் முடித்தேன், நான் எல்லாவற்றையும் என்ன பண்ண, நான் செய்து முடித்தேன் என்று தைரியமா அவர் அந்த சிலுவையில் 6வது வார்த்தையாக சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கெட்டு போவது எனக்கு சித்தம் இல்லை. அந்த ஒரு மனுஷன் கூட கெட்டு போகணும், எல்லாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் என்பது அவருடைய சித்தமா இருந்துச்சு. அந்த சித்தத்தை அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 49ல சொல்லி யாக்கோபு என்ன பண்ணாரு? மரிக்கிறதுக்கு முன்னதாக எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா காரியங்களையும் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணாரு? அவர் மரித்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பெரியவங்க யாரும் நம்ம வீட்டுல வயசாகணும் இருந்தாங்கன்னா மரிக்கிற நேரத்துல என்ன பண்ணுவாங்க? சங்கீதம் 57:2 வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். எனக்கு எதுவும் செய்யலையே, எனக்கு எதுவும் நடக்கலையே, என்னோட வாழ்க்கையில் இன்னும் முழுமை பெறலையே, இன்னும் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கலையே, இன்னும் எல்லாமே குறையா இருக்குது, எல்லாமே தடையா இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு. அவர் நமக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அது இன்னும் நம்ம தான் சுதந்திரிக்காது இருக்கோம், இன்னும் நம்ம தான் எடுத்துக்கொள்ளாது இருக்கிறோம், இன்னும் அதை நம்ம வாங்காது இருக்கோம். அது காரணம் நம்ம தான். ஏன்னா நமக்குள்ள ஏதோ நமக்கு ஆண்டவருக்கு ஏதோ எப்படி பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு பாவம் பிளவு இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பிளவு என்ன பண்ணிருக்கு, நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை எடுக்காதபடிக்கு ஒரு பிளவு இருக்குது. அந்த பிளவை நீங்க தாண்டி போயிட்டீங்கன்னா நமக்காக ஏசப்பா வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. பேதுரு எடுத்து வாசிக்கலாம். பேதுரு 2வது அதிகாரம் 24. 1 பேதுரு வாசிங்க. தழும்புகளினாலே குணமான. அல்லேலூயா. நம்மளோட அக்கிரமங்கள், நம்மளோட பாவங்கள், நம்மளோட சாபங்கள், நம்மளோட மீறல்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து நமக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? அவரே செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், இன்னைக்கு
கண்ணீரோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், துன்பத்தோடு இருக்கிறோம். ஆனா நீங்க ஏசப்பா சொல்ற வார்த்தை, உன் கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. ஒரு நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அவர் எதுக்காக இந்த பூமியில பிறந்தாரு, எதுக்காக வாழ்ந்தாரு, எதுக்காக தேவ சித்தை என்ன என்பது எல்லாவற்றையும் நான் செய்து முடிச்சுட்டேன். ஏன்னா அதனால எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கு? நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம் எனக்காக என்ன பண்ணிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. நான் அதை சுதந்திரிக்க போறேன். நீ அந்த பாதையில போனேன்னா அதை உனக்கு என்ன பண்ணுவார்? அவரு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மத்திய 24:13 வேகமா வாசிக்கலாம். முடிவு பரியந்தமும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த 3 வருட ஊழியத்துல அவர் சக்சஸ் ஆக முடிச்சாரு, எல்லாவற்றையும் ஜெயிச்சாரு. அவரும் மாம்சத்துல இருந்தார், அவருக்கு நிறைய காரியங்கள் வந்திருக்கு, எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து முடித்ததை போல இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்மள சொல்றாரு, முடிவு பரியந்தமும் அந்த கடைசி நேரம் நம் ஜீவன் போற வரைக்கும் அவருடைய வார்த்தையில ஆண்டவருக்குள்ள நீ நிலைச்சு நிற்பாயானால் என்ன சொல்லப்பட்டது? ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துல நமக்கு ஒரு பங்கு உண்டு. ஒரு சொன்னார் இல்லைங்களா, அந்த நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், காத்துக்கொண்டேன்னு சொன்னாங்களா, அந்த நீரின் கிரீடம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. எப்பொழுது நான் முடிவு பறிந்து நீ நிலைச்சு நிற்கும் போது, ஆண்டவருக்காக நீ வாழும்போது, ஆண்டவருக்காக எழும்போது, கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்து முடிப்பா சொன்னாங்க. அது ஒரு வார்த்தை. அப்ப கடைசியாக ஏசப்பா சொன்ன வார்த்தை, இது எல்லாம் முடிந்தது, நான் உனக்காக எல்லாத்தையுமே செய்து முடித்தேன். ஏசப்பா நமக்காக, கவனிங்கம்மா, ஏசப்பா நமக்காக என்ன பண்ணிக்கிறாரு? எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரு என்றது அந்த நம்பிக்கையோடு கூட இருக்க கர்த்தர் நிச்சயமாவே நமக்காக வைத்திருக்க ஆசீர்வாதம் நம்ம சுதந்திரிப்போம். அல்லேலூயா. யாருடைய கண்களை மூடலாமா? யாருடைய கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா, உனக்காக நான் யாவையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி